நிமிர்ந்தல் நேர்களுக்கு அன்பான வணக்கம். நம்ம நிமிர்ந்தல் யூடியூப் சேனல்ல பல்வேறு அரசியல் கட்சிகளுடைய ஆளுமைகளுடைய நேர்காணலை தான் தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில் இன்னைக்கு நாகர்கோவில் தொகுதியினுடைய நாம் தமிழர் கட்சியினுடைய வேட்பாளர் முத்துக்குமார் நம்மோட இருக்காங்க. கேட்பதற்கும் பேசுவதற்கும் நிறைய இருக்கிறது, அவரிடமே பேசலாம். வணக்கம். வணக்கம். கிட்டத்தட்ட தேர்தலுக்கு ஓராண்டுகளுக்கு முன்பே வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருந்தீங்க. தொடர்ந்து களமாடிட்டும் வரீங்க. மக்கள் எப்படி பார்க்குறாங்க உங்களை? அவங்க அணுகக்கூடிய தன்மை எப்படி இருக்குது? நாம் தமிழர் கட்சிக்கான வாய்ப்பை எப்படி பார்க்குறீங்க நாகர்கோவில் தொகுதியில்? நாகர்கோவில் சட்டமன்ற தொகுதியை பொறுத்த வரைக்கும் நாம் தமிழர் கட்சிக்கு ஒரு நல்ல வரவேற்பு இருக்குது. மக்கள் நாம் தமிழர் கட்சி எப்படி பார்க்குறாங்கன்னா, ஒரு உறுதியாக நிற்பாங்க. ஒரு நிலைப்பாடு எடுத்தாங்கன்னா அந்த நிலைப்பாட்டிலேருந்து பின்வாங்க மாட்டாங்க. தொடர்ந்து தனியாக நிற்கிறாங்க. ஆண் பெண் நிகர சமமான வாய்ப்புகளை வழங்குறாங்கன்னு நிறைய நேர்மறை சிந்தனைகள் தான் எங்கள் மேலே இருக்குது. அதை நல்லா வெளிப்படுத்துகிறாங்க. களத்தில் ஒரு 25,000 30,000 வீடுகளுக்கு நாங்கள் நேரடியாகவே சென்றிருக்கிறோம். அதனால அதுலேருந்து வர்ற எந்த இடத்துலையும் ஒரு எதிர்மறையான ஒரு இது எங்களுக்கு இது வரைக்கும் வரல. நல்ல ஒரு வளர்ச்சி நோக்கி தான் இருக்குங்கிறத நம்பிக்கை. விஜய் போன்ற புதிய சக்திகள் இன்னைக்கு அரசியல் களத்துக்குள்ள வந்திருக்காங்க. நாம் தமிழர் கட்சிங்கிறது இன்றைக்கு இளைஞர்கள் இருக்கக்கூடிய கட்சியா நமக்கு 2021, 24 தேர்தல் முடிவுகளில் உணரப்பட்டது. பட் விஜய் போன்ற ஒரு சக்தி வந்திருக்கிறப்ப அந்த ஓட்டு நாம் தமிழர் கட்சியை பாதிக்கும் அப்படின்னு ஒரு பொதுவெளியில் ஒரு பார்வை இருக்கு. அதை எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அது ஒரு நரேட்டிவ் அவங்க செட் பண்ணுறாங்க. ஆனால் நாம் தமிழர் கட்சிக்கு வாக்களித்தவங்க சித்தாந்தம், கோட்பாடு, எங்களோட உறுதித்தன்மை, எங்களோட நேர்மை, அப்புறம் களத்தில் யார் இருக்கிறாங்க எல்லாம் பார்த்து தான் வாக்களிக்கிறாங்க. ஒரு ரேண்டமாக கண்மூடித்தனமான வாக்காளர்கள் நாம் தமிழர் கட்சி கிடையாது. அதனால விஜய் கட்சிக்கு வாக்கு செலுத்தணும்னு நினைக்கிறவங்க எங்கள் வாக்காளராக நிச்சயமாக இருந்திருக்க மாட்டாங்க. இப்போ புதிய வாக்காளர்களில் விஜயோட ரசிகர்கள், முதல்ல திரையரங்குக்கு போய் அவங்களோட படங்களை பார்க்கக்கூடிய ரசிகர்கள் வாக்கு செலுத்தலாம் அப்படின்னு அவங்க நினைக்கலாம். ஆனால் அது எந்த அளவுக்கு அவங்களுக்கு ஓட்டா மாறுங்கிறதுல தெரியல. பொதுவாக தமிழக அரசியல் களத்தில் மாற்று சக்திக்குன்னு ஒவ்வொரு நேரமும் ஒரு ஓட்டு சதவீதம் இருந்திருக்கு. அது தேமுதிக உருவான போது தேமுதிகக்கு 8.35 இருந்திருக்கு. மக்கள் நல கூட்டணின்னு ஒரு வடிவம் பெறப்ப அது ஒரு கணிசமான ஓட்டை எடுக்குது. கடந்த காலங்களில் மதிமுக எடுத்திருக்கு. இன்றைக்கி நாம் தமிழர் கட்சி 8% எடுத்திருக்கு. இது நாம் தமிழருக்கான கொள்கைக்கான ஓட்டுன்னு மட்டுமே நம்ம அதை எப்படி வகைப்படுத்த முடியும்? அப்போ மாற்றத்துக்கான ஒரு ஓட்டுன்னு இருக்குல்ல அதுக்குள்ள. அப்போ அந்த மாற்றங்கிற சக்தியாக தானே இன்றைக்கி விஜயம் பார்ப்பாங்க. அது சேதப்படுத்தாதான்? இல்லை, நாம் தமிழர் கட்சி நீங்கள் சொன்ன ஒப்பீடு பண்ண தேமுதிக, மக்கள் நீதி மையம், மற்ற கட்சிகளை நீங்கள் மதிமுக இவங்களை எடுத்துக்கிறதுக்கும் இவங்க யாரும் சொன்ன கொள்கையிலேயோ கோட்பாடுகள்லையோ அல்லது அவங்களோட தனிஜ மாற்று அரசியல் அப்படிங்கிறதுலையோ அவங்க நிலைத்து சொன்ன உறுதியை தன்மையில இருக்கலை. நாம் தமிழர் கட்சி 2016 இந்த 10 ஆண்டுகளில் சந்தித்த பொது தேர்தல், மக்களவை தேர்தல், எல்லா தேர்தல் இடைத்தேர்தல்கள்லையும் மக்கள்கிட்ட என்ன சொன்னமோ அந்த வாக்குறுதிப்படி இன்னைக்கு வரை தனிச்சு நிற்கிறோம். ஆண் பெண் நிகராக 117 சீட்டுகளை அன்னைக்கு கொடுக்குறாங்க. உறுதியாக நிற்கிறோம். அதனால ஒரு கொள்கை கோட்பாடை ஒரே நாளில் இப்போ திரை கவர்ச்சி, திரை புகழ்ச்சி மூலியமா ஒரேடியான முதல்வர் ஆயிடுவேங்கிறது தமிழ்நாடு வரலாறுல எம்ஜிஆருக்கும் நடந்தது கிடையாது. அவரும் கடுமையாக உழைச்சி தான் அந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. நான் சந்தித்த முதல் தேர்தலில் ஜெயிச்சிட்டார்ல எம்ஜிஆர். முந்தைய காலகட்டத்தில் அவர் எத்தனை ஆண்டுகள் மக்கள் பணியிலையும் திமுகவோட பொருளாளர் இருந்திருக்காரு. எல்லாருமே நீங்க விஜய் அவர்களை ஒப்பிடுறப்ப எம்ஜிஆர் சொன்னா விஜய் அப்படி மக்கள் பணியில் இருந்திருக்காரான்னு கேக்குறீங்க. நீட் மரணம் ஏற்பட்டப்ப அனிதாவோட வீட்டுக்கு விஜய் போறாரு. அது ஸ்டெர்லைட், நான் முடிச்சிடறேன், ஸ்டெர்லைட் துப்பாக்கி சூடு சம்பவம் நடக்குது. அவர் தூத்துக்குடியில போய் பாக்குறாரு. அந்த வீட்டிலேயே போய் ஆறுதல் கூறாரு. ஸ்னோலின் வீட்டுக்கு போறாரு. நாகப்பட்டினத்துல மீனவர்கள் பிரச்சனைக்கு இதே விஜய் போய் உண்ணாவிரதம் இருந்த கடந்த கால வரலாறுகள்லாம் இருக்கு. இலங்கை தமிழர்கள் பிரச்சனை உச்சத்தில் இருந்தப்ப நாம் தமிழர் கட்சியினுடைய சீமான் சமரசம் இல்லாம போராடினாரு. அது போன்று விஜய் போன்றவர்களும் உண்ணாவிரதம் போராட்டம் பண்றதுல அவங்க ரசிகர்களும் இருந்தாங்கல்ல. அப்ப அரசியல் மயமாகாத கூட்டம் அந்த நீங்க எம்ஜிஆர் அவங்க உழைத்த உழைப்புக்கும் தன்னை அடையாளப்படுத்தி இருக்கிறதுக்கு ஒவ்வொரு இடத்துல போய் ஒரு நிகழ்வுல பங்கெடுத்து இருக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. இப்ப நான் இருக்கிறேன்னா ஒரு அண்ணன் வர்றாரு, இங்க ஒரு நிகழ்வை கட்டமைச்சு நிகழ்வை நடத்தி காட்டுறதுக்கும் ஒரு நிகழ்வு நடக்கிறதுல போய் பார்வையாளனா பங்கெடுத்துட்டு போறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. அவர் ஒரு பார்வையாளராக தான் எல்லா இடத்துக்கும் போயிருக்கிறார் ஒழிய அவர் ஒரு போராளியாவோ அல்லது மக்களை நின்று போராட்ட களத்துக்கோ அவர் வரவே இல்லை. அவர் களம் போராட்ட களங்கிறதுக்கு வரவே இல்லை. எல்லா இடத்துக்கும் பார்வையாளராக வந்திருக்காரு. அதில் ஊடக வெளிச்சமும் திரைக்கவர்ச்சியும் இருக்கனால அவருக்கு ஒரு வெளிச்சம் காணிக்கப்படுது. மற்றபடி மக்களுக்கான போராட்டத்தில் அவர் பங்கெடுக்கவே இல்லைங்கிறது. இப்போ நீங்கள் மிக முக்கியமான ஒரு இடம் தொட்டீங்க. நாம் தமிழர் கட்சியினுடைய ஓட் பேங்க் அப்படிங்கிறது சித்தாந்த அடிப்படையில், கொள்கை அடிப்படையில் கூட்டணியே இல்லாத ஒரு தெளிவான வாக்குத்திரல் அப்படிங்கிறத குறிப்பிட்டீங்க. அந்த ஓட்டு விஜய்க்கு இல்லை உங்கள் கணிப்புப்படி. பட் இப்போ நான் என்ன விஷயம் கேட்குறேன்னா, ஒரு பக்கம் பெரியாரை விமர்சிக்கிறார், இன்னொரு பக்கம் கடந்த காலங்களில் இதே பெரியார் அவர்களுக்கு நினைவஞ்சலி செலுத்தியிருக்காங்க. அவர்களுடைய சிலைக்கு போய் மாலை அணிவிக்கிறது நடத்திருக்காங்க. பல நிகழ்வுகள் பெரியாரை முன்னிலைப்படுத்தியிருக்காங்க. இப்போ திடீர்னு பெரியாரை எதிர்க்கிறாங்க. ஆர்எஸ்எஸ் கூட்டங்கள்லையும் போய் பாரதியார் புகழ்ந்தும் பேசுறாங்க. இதை எப்படி புரிஞ்சுக்கிறாங்க? அப்ப இங்கேயும் தானே கருத்து ரீதியான சில குழப்பங்கள் இருக்கதா? இல்ல, இது எப்படின்னா, இப்போ ஆர்எஸ்எஸ் கூட்டங்கள்ல போய் பாரதியார பேசல.
அது ஒரு துணை அமைப்பு. அந்த அந்த அமைப்புல எதிர்கருத்து கொண்டவங்க தன் கோட்பாடுக்கும் கொள்கைக்கும் எதிராக இருக்கவங்களையும் அழைச்சி அவங்களோட கருத்தை கேட்கக்கூடிய மேடை தான். அதுல அண்ணன் பாரதியாரை பத்தி மட்டும்தான் பேசினார் ஒழிய ஆர்எஸ்எஸ்ஸையோ பாஜகவே அவங்களோட கொள்கை கோட்பாடு ஆதரிக்கிறோன்னு பேசல. பாரதியார் இந்த தமிழ் சமூகத்துக்கு என்ன செஞ்சிருக்கிறாருங்கிறத இந்த சமூகத்துக்கு இப்ப இருக்கிற இளைஞர் தலைமுறைக்கு அண்ணன் பாடமாவே அதை எடுக்கிறாங்க. அதுக்குதான் அந்த மேடையில போனாங்க. கடந்த காலத்துல பெரியார் அண்ணன் ஆதரிச்சார் அப்படிங்கிறத சொல்றதுக்கு பெரியாரையே ஒரு வழிகாட்டியா அண்ணே ஏற்றுக்கிட்டாங்க. ஆனா தொடர்ச்சியான ஒரு வாசிப்பு, தொடர்ச்சியான பெரியாரை பத்தின நேர்மறையான விஷயங்களை மட்டுமே முதல்ல அண்ணன் சொல்லி இருந்திருக்கலாம். காலப்போக்கில் இப்ப நான் 15 வயசு 20 வயசு 25 வயசுல இருந்த நிலைப்பாட்டுல நான் இன்னைக்கு இருக்க மாட்டேன். முதிர்ச்சி அடையும் போது நம்ம அன்னைக்கு நினைச்சு வச்சிருந்த கோட்பாடும் கொள்கைகளையும் ஏற்றுக்கிட்ட தலைவர்களும் இவ்வளவு தவறானவர்களாங்கிற புரிதல் இருக்கும்போது அடுத்தடுத்து நான் மாற்றத்தை விரும்பி அதை நகர்ந்து போகணும் இல்லையா. நான் அன்னைக்கு அதை நினைச்சிட்டேன். அன்னைக்கு நான் உதயசூரியனுக்கு ஓட்டு போட்டுட்டேன். அதனால உதயசூரியன் கொள்ளடிச்சு நாடே நாசமாக்கினாலும் அது கூடயே தான் இருந்து உதயசூரியனுக்கே போடுவேங்கிறது இல்லையே. பரிமாண மாற்றத்துல, படிப்புல, அது அறிவுல, முதிர்ச்சியில, பக்குவத்து வரும்போது ஒரு நிலைப்பாடுகள் மாறும். இந்த இடத்துல நான் இன்னொரு கேள்வி சமகாலத்துக்குள்ள வந்துடுறேன். ஏன்னா நீங்க திறந்த மனதோட நிறைய கருத்துக்கள் அழகா பகிர்றீங்க. ராஜீவ்காந்தி நாம் தமிழர் கட்சியிலேருந்து இன்னைக்கு திமுக பக்கம் நகர்ந்திருக்காரு. கல்யாண சுந்தரம் இன்னைக்கு அதிமுக மிக முக்கியமான நட்சத்திர பேச்சாளர். ராஜீவ்காந்தி எப்படி திமுக இன்னைக்கு பெரிய நட்சத்திர பேச்சாளர், அது மாதிரி அதிமுக இன்னைக்கு நட்சத்திர பேச்சாளராக கல்யாண சுந்தரம். இன்னும் சொல்ல போனா அவங்களோட நமது அம்மா அந்த பத்திரிகைக்கு கூட ஆசிரியராக இருக்காரு. ராஜீவ்காந்தி தான் தொலைக்காட்சி வாதங்கள் எல்லாம் திமுக பங்கேற்காரு. நீங்க சொல்ற மாதிரி வயசு ஆக அவங்க எல்லாம் சித்தாந்த தெளிவு ஏற்பட்டு வேற கட்சிகள் நகர்ந்துட்டாங்க. இப்போ சித்தாந்த தெளிவு ஏற்பட்டு அவங்க நகரல, அவங்க வயிற்று பசியிலே நகர்ந்துட்டாங்க. வேற ஒன்றும் இல்லை. பணம் வேணும், பதவி வேணும், அதிகாரம் வேணும். நாம் தமிழர் கட்சியில இருந்தா வெறும் போராட்ட களமாவே இருக்குது. அதுதான் நான் என்ன கேட்கிறேன், ஒரு போராட்ட களம் என்பது அண்ணன் ஒரு நபர் ஒரு சித்தாந்தம் கோட்பாடை ஏற்றுக்கிட்டு திராவிட இதுல வளர்ந்து அதுல இருந்து மாறி தெளிஞ்சு வர்றது கோட்பாடும் சித்தாந்த சம்பந்தப்பட்டது. தமிழ் தேசியம் சித்தாந்தம் சம்பந்தப்பட்டது. எந்த கொள்கை கோட்பாடாவும் இருக்கட்டும், அது சித்தாந்த சம்பந்தப்பட்டதுல அண்ணன் வந்துட்டாங்க. கல்யாண சுந்தரம், ராஜீவ்காந்தி உதாரணத்துக்கு தான் ஒரு சொன்னேன். நீங்க என்னன்னா இவங்களும் சித்தாந்தம் நாம் தமிழர் சார்பில் தேர்தலில் சந்திச்சவங்களே பிற்காலங்கள்ல பார்க்க முடியலையே பெரிதா. இல்ல, இந்த கட்சி ரொம்ப எளிய மக்களின் கட்சி தான். அதை நம்ம ஒண்ணு புரிஞ்சுக்கணும். இங்க ஆட்டோ ஓட்டுறவங்க, போன வாட்டி கன்னியாகுமரி சட்டமன்ற தொகுதியில சசிகலான்னு ஒரு அக்கா இருந்தாங்க. அவங்க இங்க ஒரு சின்ன ஒரு நிறுவனத்துல மாதம் 8000 ரூபாய் சம்பளத்துல வேலை பார்க்குற மகளிருக்கு தான் அண்ணன் வாய்ப்பு கொடுத்தாங்க. அவங்களால ஒரு 1000 ரூபாய் எடுத்து ஒரு இதுக்கு செலவு பண்ண முடியாது. ஆனா இப்பவும் நூற்றுக்கணக்கான இளைஞர்களுக்கு அண்ணன் அப்படிதான் வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. பணம் இருந்தாதான் அரசியல் பண்ண முடியுங்கிறத உடைக்கிறதுக்காகவே. ஒருவேளை ஜெயிக்கிறதுக்கு தானே பணம் இருந்தா தேவை. நீங்க களத்துல தானே 8%லயே நிக்கிறீங்க. ஏன் ஜெயிக்கிறதுக்கு பணம் தேவைன்னு நினைக்கிறீங்க? இல்ல, கூட்டணி போனா தானே அது வெற்றி வாய்ப்பா. நீங்க சொன்னதுக்கு நான் கேட்கிறேன், ஏன் ஜெயிக்கிறதுக்கு பணம் தேவை? தேர்தல் என்றா எல்லாம் சேர்ந்தது தானே. என்ன சேர்ந்தது சொல்லுங்க? வைட்டமின், பணம், பாயும், அது எல்லாம் சேர்ந்தது தானே தேர்தல். தேர்தலுக்கு அரசியலுக்கோ பணம் தேவை கிடையாது. ஓகே, நீங்க பண்ற ஓட்ட விலை கொடுத்து வாங்குறதுக்கு பணம் தேவை, வியாபாரம் பண்றதுக்கு பணம் தேவை. நாங்க என்ன சொன்னா அரசியல் பண்றதுக்கு பணம் தேவையில்லை. அதிகபட்சமா எங்களுக்கு என்ன, உணவு, ஏதாவது எரிபொருள் போடணும், அவ்வளவுதான். டீ குடிக்கணும் அவங்களே குடிச்சுக்குவாங்க. நாம் தமிழர் கட்சிக்கு பணத்தை வச்சு அரசியல் பண்ணணுங்களா? மக்கள் ஒரேடியா ஒரு சித்தாந்தத்தை ஏத்துட்டு நீங்க தனித்து தேர்தலை சந்திக்கிறீங்க. அதுல கொள்கை அடிப்படையில சீமான் அவர்கள் ரொம்ப தெளிவா இருக்காங்க, நாம் தமிழரும் தெளிவா இருக்கீங்க. 2% 5 ஆகி 6 ஆகி 8 ஆகி என்னைக்கு வர்றது 33%. அந்த காலம் ரொம்ப பெரிதலாகல. விஜய் போன்றவர்கள் வந்துட்டாங்க. இது சவால் அமையாதா? நீங்க களத்துல போற வேட்பாளரா எப்படி? ஒரு காலமும் சவால் அமையாது. இப்ப களத்துல இருக்க நாங்களே சோர்ந்து போகல, அண்ணனே சோர்ந்து போகல, நீங்க வெளியே இருக்கிற நீங்க ஏன் சோர்ந்து போறீங்க? நாங்க இன்னும் எங்களுக்கு 50 வருஷம் ஓடுறதுக்கான வயது இருக்கு, தெம்பு இருக்கு, தைரியம் இருக்குது, உண்மை இருக்கு, நேர்மை இருக்கு. நாங்களே கவலைப்படல, நீங்க ஏன் கவலைப்படுறீங்க? இன்னொன்னு, நாம் தமிழர் கட்சி இந்த வளர்ச்சி ரொம்ப தாமதமான வளர்ச்சி எல்லாம் கிடையாது. மிக குறுகிய காலகட்டத்தில் 10 ஆண்டு காலம் தான் நீங்க எடுத்துக்கணும். 2016 to 2026. இல்ல, நம்ம அப்படி பொருத்திட முடியுமா? விஜயகாந்த் வர்றாரு, வந்த முதல் தேர்தலே இந்த 8.35 எடுத்துறாரு. திரை கவர்ச்சி, ஒரு ஊடக வெளிச்சம், இது நாம் தமிழக ஒன்றும் இல்லை. அண்ணன் பேசுற 2 நாள் அண்ணன் செய்யற மொத்த செயல்பாடுகளையும் மெயின் ஸ்ட்ரீம் மீடியா முழுக்க நீங்க பரப்புங்க. அவர் என்ன பேசுறாருன்னு புரட்சியே வெடிச்சிடும். விஜயகாந்தையோ அல்லது விஜயையோ நீங்க அண்ணன் கூட ஒப்பிடவே முடியாது. இந்த இதுல எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. நான் இப்போ வெளிநாட்டில் இருக்கும்போது 2015-16 காலகட்டத்தில் இங்க வரும்போது எங்களுக்கு அண்ணன் வந்தாங்கன்னா ஒரு அறை எடுத்தோம். அந்த அறைக்குள்ள வச்சு அண்ணனுக்கு உணவு கொடுக்கறதுக்கும் எங்களுக்கும் இது இருக்காது. அண்ணன் அதை எதிர்பார்க்க மாட்டாங்க. ரோடு ஓரத்துல நிப்பாட்டி ஒரு வாழை மட்டையில சாப்பாடு விளவும், ரப்பர் தோட்டத்துக்கு இடையில ரோடு ஓரத்துல சாப்பிட்டு அங்கேயே அந்த ஆத்து தண்ணியில கை கழுவிட்டு போன நாட்கள்லாம் இருக்குது. அதனால சமரசம் இல்லாம ஒருத்தன் களத்துல நிக்கிறதுக்கும் விஜயகாந்துக்கும் அல்லது விஜய் அவர்களுக்கோ அண்ணனை ஒப்பீடு பண்ணவே முடியாது. அண்ணன் வேற, அண்ணன் மாதிரி ஒரு மனிதர்களை பார்க்க முடியுமானே, அவ்வளவு உழைப்பு. யாராலையும் ஒரு கொண்ட கொள்கையில
இவ்வளவு உறுதியா நீங்க சொன்ன மக்கள் நீதி மையம், இதை இப்ப வந்திருக்க தாவேக்கா, யார் வேணாலும் சரி, அண்ணனோட உழைப்புக்கு அவங்களால ஈடு கொடுக்கவும் முடியாது, அண்ணனோட அந்த உறுதித்தன்மைக்கும் ஈடு கொடுக்க முடியாது. இப்போ நாகர்கோவில் தொகுதியில் களத்தில் போயிட்டு இருக்கீங்க. பாஜக வலுவா இருக்கக்கூடிய தொகுதிகளில் ஒன்று. தமிழ்நாட்டில் பாஜக வலுவா இருக்கு. எதுல வலுவா இருக்கிறாங்க? நாகர்கோவில் சட்டமன்ற தொகுதியில பாஜக எதுல வலுவா இருக்கிறாங்க? திமுக கூட சேர்ந்து கொள்ளடிக்கிறதுல வலுவா இருக்கிறாங்க. இதுல பெரிய குற்றச்சாட்டை சொல்றீங்க. பெரிய குற்றச்சாட்டுல இல்ல, நீங்க இந்த 4 வருடம் 4.5 ஆண்டுகள் ஆயிடுச்சு, இந்த சட்டமன்ற உறுப்பினர் எம்.ஆர். காந்தி அவர்கள் திமுகவை கண்டிச்சு எடுத்த ஆர்ப்பாட்டம். இங்க நல்லா ஒண்ணு பாத்துங்க, மேயர் திமுக, சட்டமன்ற உறுப்பினர் பாஜக, 2 பேரும் நேர் எதிர்கொள்கை. நாங்க உன்னை நான் வீழ்த்தி காட்டுறேன், என்னை நீ வீழ்த்தி காட்டுறேன் மாதிரி இருக்கிறதா சொல்றாங்க. அவரு இந்த மண்ணுக்கும் மக்களுக்குமாக திமுகவை எதிர்த்து சண்டை செஞ்ச ஒரே ஒரு போராட்டம், வீரியமா நின்று செஞ்சான்னு ஒண்ணு சொல்லுங்க. அவரை விட்டுருங்க, வயதானவர், கடைசி ஒரு வாய்ப்பு கொடுங்க அப்படின்னு சொல்லி வந்துட்டாருன்னு விட்டுருவோம். 11 கவுன்சிலர் இருக்கிறாங்க இதுல, பிஜேபியில். பாஜகவில் 11 கவுன்சிலர் இருக்காங்க. அவங்க கூட்டணியில் கூட இருக்கிற ஏடிஎம்கேல 7 கவுன்சிலர் இருக்காங்க. 2 பேரும் சேர்ந்து 18 பேர் ஆச்சு. இந்த 18 பேர் எதிர்கட்சியில வலிமையா இருக்கும்போது மேயர் தூங்க விடலாமா? மேயரை மாநகராட்சியில இத்தனை ஆண்டு காலத்துல நம்ம பார்க்காத அளவுக்கு ஊழலும் அதிகார துஷ்பிரயோகமும் மிரட்டலும் இங்க இருக்கா இல்லையா? இல்ல, அது எப்படி நீங்க அப்படி ஒரு எந்த அடிப்படையில கேட்கிறேன்? நீங்க முதல்ல அதுக்கு இருக்கா இல்ல? ஊடகவியலாளரா, நம்ம ஒரு பார்வையாளராகத்தான் பார்க்க முடியும். ஒரு சக மனிதனா, இந்த ஓட்டு போடக்கூடிய ஒரு பிரஜையா சொல்லுங்க. இது என்னது? சிறப்பு தணிக்கை அறிக்கை. ஆமா, இந்த சிறப்பு தணிக்கை அறிக்கை வந்து எதுக்குன்னா, பாதாள சாக்கடைக்கு இவங்க தோணுனாங்கல்ல, அதுக்கு நாங்க வந்து அதுல முறைகேடு இருக்குது, அந்த மண் அள்ளினதுலையும் அதை கையாண்ட விதத்துலையும் சொல்லி நாங்க அதை அம்பஸ்மெண்ட்ல போட்டு அறிக்கை கேட்குறோம். அவங்க 3 மாதத்துக்குள்ளார அறிக்கை சமர்ப்பிக்கணும்னு அறிக்கை கொடுத்துருக்காங்க. எங்களுக்கு நேற்று எங்கள் கையில் கிடச்சிது. இதில் இந்த பாதாள சாக்கடை ஒரு திட்டம்னா நீங்கள் எப்படி அதை செயல்படுத்துவோம்? ஒரு வீடு கட்ட போகிறீங்க, முதல்ல போய் ஒரு அப்ரூவ் வாங்குவோம், அப்ரூவ் வாங்கி வீடு கட்டுவோம். இதை திட்டமிடுதல் மதிப்பீடு செஞ்சு திட்டமிட்டு இதை செய்யணும். இதை ஆனால் மேயர் அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அவசர கால திட்டத்தில் கொண்டு போயிருக்கிறாங்க. எப்படின்னா, ஒரு ரோட்டில் ஒரு குழி இருக்குது, போஸ்ட் சாஞ்சு விழுந்துருச்சு, உடனே எடுத்து வைக்கணும்னா அதுக்கு ஒரு ஃபண்டு ஒதுக்கப்படணும்ல, அந்த முறையில் இதை கையாண்டுருக்கிறார். அதே முதல் தவறு ஒன்று. அதுக்கப்புறம் இதில் ஒரு 21 லட்ச ரூபாய் இதுக்கு ஃபண்டு ஒதுக்குறதா சொல்கிறாங்க. இதில் ஒரு 5800 யூனிட் மண்ணாக எடுக்கிறாங்க. எடுத்ததுக்கப்புறம் குழாய் பதிக்கிறாங்க. குழாய் பதிக்கும் போது ஒரு 1.5க்கு 1.5 2 குழாய்னு வைங்க. அதை பதிச்சதுக்கப்புறம் அந்த மண் அதில் போட வேண்டியதில்லை, அதுக்கு மேலே உள்ள மண் அதில் போட்டு மூடுறாங்க. இது வரைக்கும் ஒரு எளிய நடையில் மக்களுக்கு புரியுதுக்காக இப்படி சொல்கிறேன், போட்டுட்டாங்க. மிச்சம் இந்த மண்ணை எடுத்து அனாதை மைதானத்தில் கொண்டு வைக்கதா சொல்கிறாங்க. அதுக்கும் வாய்மொழி உத்தரவு தான், அஃபிஷியலாக எதுவும் இல்லை. உத்தரவு பிறப்பிக்கிறாங்க, மண் அங்கே கொண்டு வச்சிடுறாங்க. இந்த இருக்கிற மண்ணை போட்டு மூடிடுறாங்க. திருப்பி அந்த மண் அங்கேருந்து மாற்றணும்னு சொல்கிறாங்க. மாற்றுறதுக்கும் ஒரு 9 லட்ச ரூபா செலவினம் காட்டுறாங்க. 21 லட்ச ரூபா ஸ்கீமில் 9 லட்ச ரூபா அரசுக்கு இழப்பு கொடுத்துருக்கிறது மட்டும். இதில் எல்லாத்தையும் விட 9 லட்ச ரூபா இழப்பு தானே அப்படிங்கிற மாதிரி கூட கடந்து போயிடுவோம். ஏன்னா எல்லா ஊழலையும் சகிச்சுட்டு வாழ்கிற ஊர் மக்கள் இதாகி போயிடுச்சு. ஆனால் அந்த மிச்சம் இருக்க மண், ஆயிரக்கணக்கான லோடு மண்ணை எத்தனை 1000 ரூபாய் வச்சு ஒரு லோடு விற்றாங்க, எங்கே கொண்டு போட்டாங்க? இவங்க சொல்கிறது, நான் மாட்டு சந்தைக்குள்ளே போட்டேன், குப்பை கிடங்குல கொஞ்சம் கொட்டணும், இங்கே கொஞ்சம். அவ்வளோ நல்லவங்களே இவங்க? இல்லை, நீங்கள் சொல்கிறது இதில் ஊழல் இருக்கா இல்லையா? இல்லை, இப்போ நீங்கள் 9 லட்சம் சொல்கிறது இழப்பு வேற, ஊழல் வேற இல்லை. இதை இழப்பு பார்க்கணும். இதை அந்த தணிக்கை அறிக்கையில் இழப்பு தானே கொடுத்துருக்காங்க. தணிக்கை அறிக்கையில் அவங்க ஊழல்னு சொல்ல மாட்டாங்க. அரசோட இழப்புனா அந்த பணம் எங்க போச்சுன்னு கேட்டேன். அரசோட இழப்பு என்பது கவனமின்மை தானே புரிஞ்சுக்கணும். நம்ம அதை எப்படி ஊழல் சொல்ல முடியும்? சரி, இதை கவனமின்மை, அவங்களோட நிர்வாக திறமையின்மை, அலட்சிய போக்கு, ஏதோ ஒன்று எப்படி செய்யணும்னு தெரியாமல் செஞ்சுட்டாங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி அவங்களுக்கு ஆட்சி அதிகாரத்தில் அவர் மேயர் இருந்து பழக்கம், எல்லாருக்கும் எதுவும் தெரியாதுன்னு வச்சுக்கோங்க, பொம்மையாகவே இருக்கிறாரு, அப்படி எடுத்துக்குவோம். ஆனால் நம்ம அவர் இங்கே இல்லை, நம்ம இல்லாத நபரை வந்து நான் அலோவ் பண்ண முடியாதுல்ல. ஒரு நெறியாளரா அந்த கடுமையான விமர்சனங்களை நம்ம. கடுமையான விமர்சனமே இல்லையே, நீங்க சொல்லிட்டீங்க அவருக்கு தெரியாம நடந்துருச்சு இழப்பு. நான் சொல்றேன், நீங்க தணிக்கை அறிக்கையோட அடிப்படையில் நான் வந்து ஆதாரத்தோட தான் பேசுறேன். அது ஊழல் இல்ல, தணிக்கை அறிக்கையில உங்களுக்கு இழப்புன்னு வந்திருக்கு. இழப்பை எப்படி நம்ம ஊழல் ஆக்குறோம்? அந்த இழப்பை இழப்பாவே எடுத்துக்குவோம். இந்த மீதமுள்ள மண்ணுங்க, மீதமுள்ள மண்ணுங்க, அந்த அதுக்கு ஒன்றுக்கு மட்டும் கேள்வி, அந்த மண் எங்கே போச்சு? அது ஊழல் தானே? இல்லை, அந்த மண்ணுக்கான இதே மாதிரி ஏதாவது அறிக்கை வாங்கிட்டீங்களா? அந்த மண்ணுக்கு அவங்க சொல்கிற காரணங்கள் இங்கே கொட்டிட்டோம், இதுக்குள்ளே கொட்டிட்டோம், இதை எடுத்து மாற்றோம். அப்போ இது முறைகேடு, புகார், குற்றச்சாட்டு அப்படிங்கிற வடிவத்தில் தானே வரும். ஊழல் எப்படி வருதுன்னு கேட்குறாங்க. ஊழல் என்பது நீங்கள் வைக்கிற குற்றச்சாட்டு, சரி, நிரூபிக்கப்பட்டால் தானே அது ஊழல். அதுதான் எப்படின்னா, இங்கே நீதி வழங்கப்படுறது இல்லை. இங்கே எப்படின்னா, இந்த நாட்டில் இப்போ
ஆதாரம். கோர்ட்டுக்கு என்ன தேவை? ஆதாரம் தேவை. நீதிமன்றத்துக்கு ஆதாரம் தேவை. ஆதாரம் இருந்தால் அவனை தண்டிப்போம். அப்போ வழக்கில் அவர் தண்டனை பெற்று விட்டாருன்னா நீங்க சொல்ற மாதிரி நிரூபிக்கப்பட்டு விட்டது. ஆனா நீதி எங்க இருக்குன்னு கேட்டேன். இந்த மாநகராட்சியில ஊழல் நடக்குதுங்கிறது அத்தனை பேருக்கும் தெரியும். ஹிந்து காலேஜுக்கு ஏத்தால இப்ப இந்த செட்டிக்குளத்துல தோண்டிட்டு இருக்காங்கல்ல, இதுல இருந்து ஒரு லோடு சாக்கடையை கொண்டு வந்து ஹிந்து காலேஜ் வாசல்ல எதிர்ப்புறம் கொட்டிடுறாங்க. அன்னைக்கு இப்ப தலைவர் பிரபாகரனோட பிறந்த நாள், நாங்க எல்லாரும் ரத்த தானம் செஞ்சுட்டு திருப்பி வர்றோம். வரும்போது ஒரு தம்பி மட்டும் கேட்குறான், என்ன இதுல கொட்டுறீங்க அப்படின்னு. அவனை அடிக்கிறதுக்கு போறாங்க. நீ யார் கேட்கறதுக்கு, நீ எப்படி வீடியோ எடுக்கலாம்? அப்புறம் அழைக்கிறாங்க, நாங்க எல்லாம் போறோம். அந்த ஒப்பந்ததாரர்கிட்ட கேட்குறேன், அப்படித்தான் கொட்டுவேன், இன்னும் 5 லோடு கொட்டுவேன். நான் யார்? மேயரோட ஆளு. அவர் சொல்றாரு. அப்புறம் அதை நம்ம நீ கொட்டின வண்டியிலே அள்ளிட்டு போக வைக்கிறோம். அப்போ அதுல ஒருத்தர் வந்து அதுல கேளுங்க, அதுல ஒரு முக்கியமான அதுல ஒரு சமரசம் பேசுறாங்க லைட்டா. நீ கூப்பிட்டு, இல்ல இது எது கொட்டியிருக்காங்கன்னு தெரியுமா, எது கொட்டியிருக்காங்க அப்படின்னு கேட்டேன். இல்ல இதை கொஞ்சம் மேடாக்கி பண்ண போறாங்க, அதுக்கு தான் இந்த ஜல்லிலாம் அடிச்சிருக்காங்க. அப்போ இந்த சாக்கடையை கொட்டிட்டு இதுக்கு மேல மண் போட்டு மூடி ஜல்லி போட்டு பார்க்கிங் டைல்ஸ் மாதிரி போட போறாங்க அப்படின்னு சொல்றாரு. அப்போ 50 லோடு அவங்களுக்கு திட்டம் இருந்திருக்கு. 50 லோடு என்னது? சாக்கடையை அள்ளி கொண்டு வந்து கொட்டினா அதுக்கு மண்ணு வேற எங்கேயா கணக்கு அனுப்பிச்சிக்கலாம். 50 லோடு மண் அடிச்சேன், இதான் ஊழல். அதுவுமே அவர் இன்னொரு இதுல நல்ல ஒன்று சொல்றாரு கேளுங்க. மக்களை இந்த நார்கோயில் சட்டமன்ற தொகுதியை இந்த திமுகவும் இந்த மேயரும் எவ்வளவு கீழ்த்தர முட்டாள்கள் நினைச்சிருங்க. அவர் சொல்றாரு, இந்த சாக்கடை 1 வாரம் கழிச்சு காஞ்சிருச்சுன்னா இந்த மணல் எம்சாண்ட் கலருக்கு வந்துடும். ஒன்றும் தெரியாது தம்பி, நீங்க விடுங்க. எப்படி சாக்கடை மண்ணு காஞ்சா என்ன கலர்ல வரும்? எம்சாண்ட் கலர்ல வந்துடும். அதுக்கு தான் கொட்டியிருக்கோம். இப்போ ஊழல் இருக்கா இல்லையா? நம்ம பொத்தாம் பொதுவாலாம் பேசக்கூடாது, உடச்சி தான் பேசணுங்கிறேன். பாஜகவும் திமுகவும் ஒரு நாணயத்தின் 2 பக்கமா தான் இருக்குன்னு பாக்குறீங்க குமரி மாவட்டத்துல? நாணயத்தின் 2 பக்கமா கூட இல்ல, ஒரே இதுல கரைச்சி மோல்டு பண்ணி எடுத்திருக்காங்கன்னு சொல்றேன். இங்க ஒன்னா சிங்கத்துக்கு 4 முகங்கள் இருக்கிற மாதிரி. நீங்க இங்க பாருங்க, நீங்க இப்ப போங்க, நாம் தமிழர் கட்சி வெளியே போராட வந்திருக்காங்கன்னு அங்க போய் மேயர்கிட்ட போய் சொல்லுங்க. அவர் வேணா பின்வழியா எங்கேயா போறதுல தூங்க மாட்டாரு. நீங்க பிஜேபி வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி வரது நம்ம பசங்க தானே உள்ள வர சொல்லுமாங்க. இந்த ரேப்போ இங்க பிஜேபி செத்து விட்டது, அவ்வளவுதான். நார்கோயில் சட்டமன்ற தொகுதியில பிஜேபி கிடையாது. நீங்க அதுக்கு இப்போ அந்த கட்சிக்கு உழைக்கிறதுக்கோ ஓட்டு போடுறதுக்கு முட்டாள் மக்களை வச்சுக்கிட்டாங்க மதங்கிற பேர்ல. ஆனா அந்த மக்களுக்காக இந்த பிஜேபி சொந்த வார்டு லெவல்ல எடுத்துக்குவோம். 11 வார்டு கவுன்சிலர் அந்த மக்களுக்கு என்ன செஞ்சு கொடுத்துருக்கான்னு கேளுங்க. இந்த மக்கள் ஓட்டு போட்டனால அவன் இன்னைக்கு செட்டில் ஆயிட்டான். இப்ப நீங்க மிக மிக முக்கியமா ஒரு விஷயம் தொட்டீங்க. பாஜகவுக்கான ஒரு சர்க்கிள் இங்க இருக்கு, அப்படிங்கிற பெரிய சர்க்கிள் இருக்கு. நாம் தமிழர் கட்சி என்ன திடீர்னு தைப்பூச விழா பிரம்மாண்டமா பண்ணீங்க? போன வருஷம் இந்த வருஷம் ரொம்ப பிரமாதமா அடுத்த ஒரு விழாக்கு தயாராயிட்டு இருக்கீங்க. போன ஆண்டு எடுத்தோம். அன்னை வந்து தொடர்ச்சியா சொல்லிட்டே இருக்குதான், வீரத்தமிழன் முன்னணியா பண்பாட்டு புரட்சி இல்லாத அரசியல் புரட்சி இல்லாத, அதனால பண்பாட்டு சம்பந்தப்பட்ட நம்மளோட முன்னோர்கள் சார்ந்த விஷயங்களை எடுங்க. ஐயா வைகுண்டர் எடுக்க சொல்றாங்க, வள்ளலார் எடுக்க சொல்றாங்க, திருமுருக பெருவிழா எடுக்க சொல்றது, இப்படி நம்ம பண்பாட்டு லாஸ்ட் இயர் எடுத்து திருமுருக பெருவிழா, இப்பவும் திருமுருக பெருவிழா தான் எடுக்கிறோம். ஆனா லாஸ்ட் டைம் 2மே எடுத்தோம். ஐயா பிறந்தநாள் எடுத்தோம். முதல்ல திருமுறை பிறலை எடுத்து 1 வார காலத்துல ஐயா பிறந்தநாள் வந்துருச்சு. அப்போ கோட்டார் சந்திப்புல வச்சு காலையில 6 மணிக்கு அது எடுத்தனால அது வந்து ஒரு 5000 பேர் அந்த கூட்டத்துக்கு நம்ம உணவு இருந்தோம், எல்லாமே கொடுத்தோம். இந்த தடவை 1 மாத இடைவெளி இருக்கு எங்களுக்கு. அதனால பிப்ரவரி 1 தைப்பூசம் இந்த வாட்டி ரொம்ப கிராண்டாவே எடுக்கிறோம். அடுத்துல இருந்து ஒரு மாதம் கழிச்சு ஐயா பிறந்தநாள் வருது, வைகுண்டரோட பிறந்தநாள், அதுவும் ரொம்ப சிறப்பாவே எடுக்கிறோம். ஓகே ஓகே. இல்ல இது வந்து ஆன்மீக ரீதியான இந்த பணிகளை முன்னெடுக்கிறது. ஆன்மீக ரீதி கிடையாது. ஓகே, அந்த வார்த்தை நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். இது வந்து எங்களோட முன்னோர்களை நாங்க நினைவு கூறுறோம், அவ்வளவுதான். இது தமிழ் கடவுள் தான் முருகன். நீங்க திருமுருகாற்றுப்படை முன்னோர்கள் என்னதான் சொன்னாலும் முருகர் மாநாடு RSS நீங்க இந்து மாநாடுங்கிற பேர்ல இவ்வளவு நாள் பண்ணாங்க. நீங்க அவன்கிட்ட கேட்கணும். அறநிலையத்துறை நடத்துறாங்க. 100-150 வருஷமா நீ இங்க கொண்டாடி இருக்கிற தைப்பூசத்தை நீ என்னையும் கண்டுகிட்டதே கிடையாது. இப்ப என்ன திடீர்னு வந்து முருகர் பிள்ளையார் தூக்கி அது முடிஞ்சிருச்சு, அந்த மார்க்கெட் முடிஞ்சு போச்சு. ராமர் பேசி அந்த மார்க்கெட் முடிஞ்சிருச்சு. இப்ப என்ன பண்ணன்னு தெரியல. அப்ப முருகரை வச்சுதான் தமிழனுக்கு ஏதோ உணர்வு இருக்கு போல, முருகனை தொட்டாதான் வருவான்னு தொட்டு பாக்குறாங்க. வேல் யாத்திரை எடுத்தாரு எல்முருகன், 4 MLAக்கள் உள்ள போயிட்டாரு. வருடம் எடுத்தாங்க. என்னைக்கு ஆரம்பிச்சாங்க? தைப்பூசம் நாம் தமிழர் கட்சி திருச்செந்தூர்லயே கூட்டம் போட்டீங்க. திருச்செந்தூர்லயே கூட்டம் போட்டு பேசினாரு சீமான் அவர்கள். நாங்க அது வந்து குடமுழுக்கு தமிழ்ல செய்யன்னு போய் போட்டோம். நாங்க ஒரு கோட்பாடு அண்ணன் வகுத்தெடுக்கும் போது பண்பாட்டுக்கு இது நாம் தமிழர் கட்சி ஆட்சி அமைக்கும் போது கன்னியாகுமரி மாவட்டம் மெய்யியல் தலைநகரமா தான் இருக்கும் அறிவிப்போம் அப்படின்னு என்ன சொல்றாங்க. இதெல்லாம் நாங்க வந்து ஒரு வாக்குக்காகவோ ஒரு மக்கள்கிட்ட இருந்து வாக்க ஏமாத்தி பறிச்சதுங்கிறதுக்காக இதை செய்யலாம். ஆத்மார்த்தமா இதெல்லாம் எங்களோட கடமைகள், நாங்க இதை செய்வோம்னு செய்யறோம். ஆனா பிஜேபி அப்படி கிடையாது. பிஜேபி செய்யறது சந்தர்ப்பவாதத்துக்கு, மக்களை முட்டாளாக்குறதுக்கு. அந்த இஷ்யூ அவனுக்கு தேவை பிரச்சனை, எங்களுக்கு தேவை பிரச்சனை கிடையாது. எங்களோட முன்னோர்களை போட்டோன்னா அதனால நாங்க செய்யறோம். களத்துக்கு போயிருக்கீங்க, மக்களை சந்திக்கிறீங்க. கிட்டத்தட்ட ஓராண்டுக்கு முன்பாகவே நீங்க வேட்பாளர் அறிவிக்கப்பட்டவங்க. நாகர்கோவில் சட்டமன்ற தொகுதியில பல பகுதிகளுக்கும் போயிருக்கீங்க. மக்கள் மனநிலை இப்ப எப்படி இருக்கிறதா பாக்குறீங்க?
மக்கள் நீங்க சொன்ன மாதிரியே உடைத்தே பேசுவோமே, நான் உடைத்தே பேசுவேன். எப்படி இருக்க மாதிரி பாக்குறீங்க? எப்படின்னா எதை பத்தி கேட்குறேன்? கிட்டத்தட்ட தமிழ்நாடு அரசு இன்னைக்கு வந்து மகளிருக்கு 1000 ரூபாய் கொடுக்குற பெனிஃபிஷரிஸ் அதிகமா இருக்காங்க, விடியல் பயணம் போறாங்க. சரி இன்னொரு பக்கம் இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி அறிவிச்சிட்டார் 5 வாக்குறுதிகளை. சரி 1000 ரூபாய் 2000 ரூபாய் ஆக்கிடுவேன்ட்டார். சரி அது மட்டும் இல்லாம ஆண்களும் இனிமேல் பஸ்ல ஃப்ரீயா போலான்ட்டார். அந்த கட்சிகளுக்கெல்லாம் வலுவான அடித்தளம், உங்களுக்கு அடித்தளம் இல்லைன்னு நான் சொல்லல, நாம் தமிழருக்கும் ஒரு வலுவான அடித்தளம் இருக்கு, தொகுதிக்கு ஒரு தொகுதி செயலாளர்லாம் இருக்கீங்க. பட் அந்த அவங்ககிட்ட தானே அந்த தேர்தலை எதிர்கொள்றதுக்கான எல்லா வகையான விஷயங்களையும். நான் நாகர்கோவில் சட்டமன்ற தொகுதியை வச்சே பேசுவேன். நான் ஒரு 25,000 வீடுகளுக்கு மேல நானே போயிருக்கிறேன், துண்டறிக்கை கொடுத்துருக்குறோம், பேசுறோம். மக்களுக்கு வந்து அரசியல் புரியாமலாம் இல்லை. மக்கள் என்ன ஒன்று ஒரு இதில் அவங்க இருக்கிறாங்கன்னா, காசு இந்த மாதிரியான வறுமையை இருக்கிறவங்க பயன்படுத்தி வாக்க பெற்றுறாங்க அப்படிங்கிறதுக்காக. நாகர்கோவில் சட்டமன்ற தொகுதியில் படித்தவர்கள் அதிகம் இருக்கிறனால இப்போ இந்த 3000 ரூபா கொடுத்தது வந்து அவங்களுக்கு எதிர்மறையான விமர்சனங்கள் தான் அதிகமாக சொன்னாங்க. இவ்வளோ கொடுக்கல, இப்போ கொடுத்து எங்களோட ஓட்டுக்காக அவன் கொடுக்குறான். செவிலியர் போராடுறாங்க, செவிலியர் ப்ரொட்டஸ்ட் போனோம். அப்புறம் இவங்க ஆசிரியர்கள், இந்த எல்லா ப்ரொட்டஸ்ட்டுக்கும் நாங்கள் போயிருந்தோம். இவங்க எல்லாரும் சொல்றது என்னன்னா, இன்னைக்கு அவங்களுக்கு எங்களோட ஓட்டு தேவை, அதனால டிஎம்கே வந்து இதெல்லாம் பண்றான். இவ்வளவு நாள் பண்ணானா ஒன்றும் இல்லை, எவ்வளோ கொள்ளடிச்சு வச்சிருக்கான், அதுவும் நம்ம காசு வரியை தான் தர்றான், ஏதோ அவர் தர்ற மாதிரி பேசுறான்னு எதிர்மறையான இதுதான் இருக்குது. இவங்க 2 பேரும் போட்டி போட்டு கோடிக்கணக்கான ரூபாயை இழைச்சாலும் நீங்க சொல்ற 4 முனை போட்டியாவே எடுத்துக்குவோம், 20 ஆண்டு கால வரலாறு எடுத்துக்குவோம். அவர் நாஞ்சில் முருகேசன், அவர் ராஜன், அப்புறம் தலைவர் இவங்க சுரேஷ் ராஜனுக்கு அப்புறம் எம்ஆர் காந்தி, இந்த 4 பேரோட இதை நீங்க எடுத்துக்கிட்டாலே 43,000 ரூபாய் வாக்குலையும் ஜெயிச்சிருக்கிறாங்க, 53,000 ஜெயிச்சிருக்காங்க, 68,000 ஜெயிச்சிருக்காங்க. 4 முனை போட்டியில ஒரு 1,60,60,000 வாக்குல 50,000 பெரும் ஓட்டு தான், பெரும் ஓட்டு. வெள்ளக்கான சாத்தியக்கூறுகள் நிறைய இருக்கு. முதல்ல தனம்ங்கிற வேட்பாளரை நாம் தமிழர் கட்சி 2016 இங்க நிப்பாட்டி 1800 வாக்கு வாங்குறோம். இப்போ ஒண்ணுமே கிடையாது, அந்த வேட்பாளர் ஒரு நபர் கூட போவாங்க. அதுல இருந்து 5 ஆண்டுகள் கழிச்சு 2021 நாங்க 10,705 வாக்கு வாங்குறோம். அப்போ ஒரு 1,000-2,000 வாக்குன்னு வச்சுங்க. முதல் தேர்தலில் ஒரு 2,000 வாக்கு, 10 மடங்கு கூடி இருக்கு, 5 மடங்கு கூடி. இப்போ 5 மடங்கு கூட வேண்டாம், ஒரு 4 மடங்கு 3 மடங்கு கூடலாம். கூடனாலே அதுக்கான சாத்திய கூறுது இருக்கா? நிச்சயமா இருக்கு. பிஜேபிக்கு மேல இருக்கிற கடுமையான அதிருப்தி, பிஜேபிக்கு வாக்கு செலுத்த, இதுலதான் நான் ஒரு முக்கியமான இடத்துக்கு வரேன். நீங்க திமுக மேல அதிருப்தி சொல்றீங்க, சரி, பாஜக மேல அதிருப்தி சொல்றீங்க. திமுக மேல இருக்கிற அதிருப்தியில பாஜகவுக்கும், பாஜக மேல இருக்கிற அதிருப்தியில திமுகவுக்கும் தானே ஓட்டு போகுமா, அல்லது நாம் தமிழர் அந்த இடத்துல அறுவடை செய்யறது? உங்களுக்கு நல்லா சொல்றேன், கேட்டுங்க. 80,000 வாக்கு டிஎம்கே வாங்குறாங்க. இந்த 80,000 வாக்கும் திமுக கட்சியோட வாக்கு கிடையாது. அந்த கூட்டணி சிறுபான்மையினர் எதிர்ப்பு வாக்குகள், பிஜேபி ஏடிஎம்ஏ அலைன்ஸ் வந்துடக்கூடாதுன்னு எதிர்ப்பு வாக்குகள் அங்க இருக்கு. பிஜேபியும் ஏடிஎம்கேயும் சேர்ந்து 88,000 வாக்கு வாங்குறாங்க. இந்த 88,000 வாக்கும் பாஜகவுக்குள்ள வாக்கா, இந்த 88,000 வாக்கும் அதிமுகவோட வாக்கானா கிடையாது, திமுக எதிர்ப்பு வாக்கு. இந்த 2 கட்சிகளுக்குமான ஸ்பிளிட் யார், பிஜேபிக்கும் ஏடிஎம்கேக்கும் இருக்கிற. என்னுடைய கேள்வி சிம்பிள் தான், பிஜேபி வேண்டாம்னு நினைச்சு திமுகக்கு போடுறவங்களும், திமுக வேண்டாம்னு நினைச்சு பிஜேபிக்கு போடுறவங்களும் 2 பேருமே வேண்டாம் நாம் தமிழர் நோக்கி வர வாட்டி நிச்சயமா வருவாங்க. அதுல எனக்கு இப்ப அசைக்க முடியாத நம்பிக்கை இருக்கு. இந்த வாட்டி அதிமுக திமுக வாக்களிச்சு நம்ம பிஜேபியை கொண்டு வந்தாலும், அல்லது பிஜேபிக்கு வாக்களிச்சு திமுகவை தோக்கடிச்சாலும், திமுகவை தோக்கடிச்சு பிஜேபியை உயர்த்தினாலும் சரி, பிஜேபியை தோக்கடிச்சு திமுகவை கொண்டு வந்தாலும் சரி, இவங்க 2 பேரும் இந்த நாகர்கோவில் சட்டமன்ற தொகுதியில கூட்டு களவாணியா தான் இருக்கிறாங்கிறத மக்கள் தெளிவாக தான் புரிஞ்சிருக்காங்க. ஏன்னா ஒரே ஒரு கவுன்சிலர் நாம் தமிழர் கட்சியில இருந்தாலே மாநகராட்சியில நீங்க 1 ரூபா திருடுறதுக்கு விட மாட்டான். 18 பேர் எதிர்கட்சியா நீங்க இருக்கீங்க, கூட்டணியோட சேர்த்து 11+7 இருந்தும் ஒரு போராட்டம் இந்த திமுக கண்டிச்சு பிஜேபி. அதுதான் சொல்றாரு, எந்த கொம்பனாலும் குறை சொல்ல முடியாத மாநகராட்சியா நான் வைப்பேன்னா என்ன உனக்கு குறை தானே, உனக்கு என்ன வேணும் வாங்கிக்கோ, எப்படி குறை சொல்லுவேன்? இப்போ எப்படின்னா பிஜேபி இங்கே வலுவிழந்துருச்சுன்னு ஏன் சொல்றேன்னா, நீங்க அரசியல்ல வந்து ஒரு சபை நாகரிகமோ அல்லது மேடை நாகரிகத்திலயோ நீங்க ஒருத்தட்ட பழகலாம், வாங்க வணக்கம் வச்சுக்கலாம், அது நாகரிகம் இருக்கும். ஆனா உங்க கூடயே டெய்லி நான் பேசி நல்ல ஒரு ரேப்பை பில்ட் பண்ணிட்டேன்னு வைங்க, உங்களுக்கு எனக்குமான ஒரு நல்ல இணக்கமான உறவை நான் வந்து 5 ஆண்டுகள்ல பண்ணிட்டேன். நான் இதுல பணத்தை அதிகப்படியா உங்களால கொடுக்க, உங்களுக்கு என்ன தேவையானாலும் செய்யக்கூடிய இடத்துல நான் இருக்கேன். நம்ம 2 பேரும் பழகிட்டோம். நீங்க நான் உங்களுக்கு செய்யக்கூடிய இடத்துல இருக்கும்போது நீங்க கண்டிப்பா என்னோட பேச்சை கேட்கக்கூடிய இடத்துல இருப்பீங்க. என்னால உங்களை எளிதா அணுக முடியும், எளிதா ஒரு இதுக்குள்ள கொண்டு வந்துட முடியும். அந்த வளையத்துக்குள்ள பிஜேபி நாம் தமிழர், நான் இங்க நாகர்கோவில் சட்டமன்ற தொகுதியில் உள்ள பிஜேபி முழுமையா திமுகவோட வளையத்துக்குள்ள போயாச்சு. நீங்க என்னதான் சொன்னாலும் அதை விட்டு அவங்களால மீண்டு வர முடியாது. ஏன்னா ஏற்கனவே இருக்க விசுவாசத்தை காணிச்சாங்க. இந்த இடத்துல ஒரு முக்கியமான கேள்வி நான் வரேன்.
வீழ்ந்து விடாத வீரம், மண்டியிடாத மானம் நாம் தமிழரோட இலக்கு. சரி. ஈல்டே ஆக மாட்டாங்க நாம் தமிழர் கட்சி. தமிழ்நாட்டுல முதல்ல நாம் தமிழர் கட்சியில இருந்து யூனியன் கவுன்சிலரா ஜெயிச்சதே ராஜாக்கமங்கலம் துறையில ஒரு நாம் தமிழர் கட்சி முதல்ல ஜெயிச்சது இங்கதான். அடுத்த வாரமே அவர் திமுகவில் சேர்ந்துட்டாரு அந்த கவுன்சிலர். இப்போ எப்படின்னா அந்த 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 இன்சிடென்ட்டை சொல்கிறேன். அந்த பையன் காசுக்காக போயிட்டான்னு அப்படிலாம் கிடையாது. நாம் தமிழ் கட்சியில் அந்த காலகட்டத்தில் ஜெயிக்கும்போது அரசியலுக்கு அவங்களுக்கு ஒரு பண்பட்ட ஒரு இது இல்லை. அவருக்கு பின்னாடி பேக்கப் பண்ணி அவருக்கு நல்லது கெட்டது சொல்லி கொடுக்கல. இன்னொன்று அந்த ஊரோட கடுமையான அழுத்தம், ஊர் அழுத்தம், அதை நல்லா புரிஞ்சுக்கணும். நீங்கள் தனிநபரோடது கிடையாது. நம்ம ஊரையே மாற்றதுக்கு ஒரு இயக்கத்தில் சேரக்கூடியவர் ஊர் அழுத்தத்தை கட்டுப்படுறாருல்ல. அப்ப நம்ம மற்ற கட்சிகளை குறை சொல்கிற பொழுது அந்த மனநிலை அவருக்கு நீங்க அதை எதோட ஒப்பீடு செய்றீங்க? அந்த சுனில்ங்கிற நபர் போனார். அவர் அந்த அந்த தமிழ்நாட்டினுடைய முதல் யூனியன் கவுன்சிலர் நாம் தமிழர் கட்சி முதல் கிடையாது. அவர் கூட ஜெயித்தாளுங்கெல்லாம் இன்னும் இருக்கிறாங்க. அங்க கன்னியாகுமரி சட்டமன்ற தொகுதியில ஒரு அக்கா இருக்கிறாங்க. அவங்க நீங்க சொல்றது அவங்க எல்லாம் பேரூராட்சி கவுன்சிலர்கள். இவர் ஜெயிச்சது வந்து யூனியன் கவுன்சிலர் ராஜாக்கமங்கலம் ஜெயிச்சார். இவங்களும் யூனியன் தான். இதுல வந்து அந்த நபர் போயிட்டாருங்கிறத நீங்க எதோட ஒப்பிடுறீங்க? போனனால என்ன ஒரு கொள்கை ஒரு சித்தாந்தம் நீங்க சொல்றீங்கல்ல, இதாங்க திமுகக்கே ஈல்ட் ஆக மாட்டாங்க, பாஜகக்கு ஈல்ட் ஆக மாட்டாங்க. நீங்க சேர்ந்து உள்ள கூட்டரங்கத்துக்குள்ள போறதுக்கு முன்னாடியே மாறினவர்கள் இருக்காங்கல்ல உங்க. அவர் எப்படின்னா மாறினவங்கிறத விட நீங்க அதை எப்படி எடுத்துக்கணும்னா அவருக்கு அந்த பக்குவமா அதை சிந்திக்கிறதுக்கான நேரமும் அவருக்கு இல்லை. சொல்லப்போனா அவர் மனதார அதை போய் மாறணும்னோ அதுல அவர் மூலியமா பெரிய ஆதாயம் அடைந்துட்டாருன்னா அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஒரு பெரிய புயல் அடிக்கிறதுல ஒரு சிறு பையன் நிற்கிற மாதிரி தான் அந்த பையனை மட்டும் நம்ம சிந்திச்சாப்பா ஆயிரும். இன்னைக்கு இருக்கிற மனநிலைக்கு கொஞ்ச நாள் அவன் பயணிச்சிருந்தானே அந்த இதுக்குள்ள போக மாட்டான். அவனுக்கு என்ன நடக்கு, தன்னை சுற்றி என்ன நடக்குன்னே அவனுக்கு தெரியல அந்த காலகட்டம். தான் உண்மை. அது ஒரு விரும்பி நம்ம இந்த கட்சி மூலியமா ஜெயிச்சுட்டு திமுகவுக்கு போயிடணும்னு எல்லாம் அது நடக்கல. அது என்ன நடக்குங்கிற சுதாரிக்கிறதுக்கு முன்னாடியே பலந்துன்னு கொட்டப்பட்டவங்க என்ன பண்ணுவாங்க? அந்த மாதிரியான விஷயம். நாகர்கோவில் சட்டமன்ற தொகுதியில் எதை முன்னிலைப்படுத்தி பிரச்சாரம் பண்றீங்க? நிறைவு கேள்வியா? இல்லை, நாகர்கோவில் சட்டமன்ற தொகுதியில மக்கள் மதமாக நீங்க வாக்களிக்காதீங்க. அது உங்களுக்கு ஒருபோதும் உங்களுக்கு எந்த பலனும் தராது. அந்த வாக்கை பெறுற பிஜேபி கட்சியில இருக்கிறவங்களுக்கோ அல்லது திமுக கட்சியில இருக்கிறவங்களுக்கோ அவங்க வாழ்க்கையும் வசதியும் பெருக்கிறதுக்கு தான் பயன்படும். இதான் நாகர்கோவில் சட்டமன்ற தொகுதி மக்களுக்கு நான் சொல்றது ஒண்ணு. இன்னொன்று, இந்த நாகர்கோவில் சட்டமன்ற தொகுதியில் ஒரு பெரிய தொழிற்சாலைகளையோ அல்லது ஒரு பெரிய வணிக நிறுவனங்களையோ கொண்டு வந்து இங்கே உருவாக்குறதுக்கான சூழல் மிக குறைவா இருக்குது. இன்னொன்று, இங்க அடிப்படை பிரதான பிரச்சனை பார்த்தீங்கன்னா ஒரு சுகாதார சீர்கேடும் ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும் இங்கே இல்லை. முதல்ல அது கல்வியில் ஆகட்டும், மருத்துவத்தில் ஆகட்டும், கழிவுநீர் மேலாண்மையில் ஆகட்டும், குடிநீரில் ஆகட்டும், எதுலேயுமே இல்லை. இந்த மக்கள் பிரதானமாக அதிகமாக காசு செலவு பண்ணுறதும் பார்த்தீங்கன்னா மருத்துவத்துக்கும் கல்விக்கும் தான் இந்த நாகர்கோவில் சட்டமன்ற தொகுதி மக்கள் அதிகமாக செலவு பண்ணுறாங்க. இந்த இரண்டுக்குமான ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். இன்றைக்கி உதாரணத்தை சொல்கிறேன், ஆசாரி பள்ளத்தில் நமக்கு எத்தனை ஏக்கர் இடம் இருக்குது. கிம்ஸ்ன்னு ஒரு ஹாஸ்பிட்டலில் கொண்டு வந்து ஆப்போசிட்லாம் கட்டிட்டான். இதே மாதிரி ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் இந்த அரசாங்கத்தால் இந்த மாநகர சாலை கட்ட முடியுமா? முடியாது. யாரையும் எதிர்பார்க்க வேண்டாங்க. நாகர்கோவில் சட்டமன்ற தொகுதியில் உள்ள மக்கள் அவ்வளோ எடுத்து பிச்சை எடுத்துனாலும் கட்டலாம். இதே மாதிரி ஒரு இதை கட்ட முடியாதா? இவ்வளோ உயர்தரமான ஒரு மருத்துவத்தை இங்கே கொடுக்க முடியாதா? நாகர்கோவில் சட்டமன்ற தொகுதிக்கு ஒரு 2 ஹாஸ்பிட்டல் இதே மாதிரி இருக்குன்னு வைங்க. ஒரு 5 பள்ளிகள், உலகத்தனம் வாய்ந்த பள்ளிகள் இங்கே வந்து ஃப்ரீயாக கட்ட முடியாதா? நீ தமிழ்நாடே விட்டுருங்க. நம்ம சட்டமன்ற தொகுதி நம்ம இந்த மாநகராட்சியில் வர்ற வருமானமும் இங்கே இருக்க மக்கள் எல்லாம் கான்ட்ரிபியூட் பண்ணி பண்ணுவோம். அப்படி ஒரு விஷயம் யாருக்காவது இருக்குதா? பழையாறு ஓடுது, சிறு வயதில் எல்லாரும் குளிச்ச கால்வாய். இவங்க இன்னும் சொல்கிறாங்க பாதாள சாக்கடை போட்டாச்சு. அந்த கால்வாய் சுத்தம் பண்ணி சரி செஞ்சுட்டாங்களா அல்லது அந்த கால்வாய் என்ன நிலைமையில் இருக்குது? அதே மாதிரி நீங்கள் பார்வதிபுரத்துலேருந்து வர்ற சானல், இங்கே வர்ற மொத்த நீர்வழி தடங்கள் என்னவா இருக்குது? இறங்க முடியாது, முடநாத்தம் அடிக்கும். அப்போ இது முழுமையான சாக்கடை ஆயிடுச்சு. எல்லாரும் ஒரு 50% அப்படி இருக்கிறாங்க. மொத்த நீர் மேலாண்மை திட்டம் காமராஜர் காலத்தில் உருவாக்கி வச்சப்பட்டது எல்லாமே முடிச்சிட்டாங்க. ஹாஸ்பிட்டல் வேஸ்ட்டை ஓப்பனாகவே அதில் கொட்டுறாங்க. இப்படி ஒரு சுகாதார சீர்கேடு, ஒரு குப்பை நகரம்னு சொல்லுவாங்கல்ல. இந்த திமுக இங்கே ஆண்டுட்டு இருக்கிறது ஒரு குப்பை நகரத்தை தான். இன்னும் குப்பை நகரத்தை மேலும் மேலும் பெருக்கிட்டே இருக்காங்க. மகேஷ் அவங்க இந்த மேயர் அவங்களோட முதன்மையான சாதனை, திமுகவோட சாதனையை நான் என்ன பார்க்குறேன், நீங்கள் வலம்புரிக்கு வாங்க. இத்தனை ஆண்டுகள் பிஜேபி அதிமுக இவங்க வச்ச குப்பையை விட இவர் 2 மடங்கு உயர்த்திருக்கிறார். ஏன்னா நீங்கள் மலைகள்லாம் அங்கே உடச்சி கொண்டு போகிறனால, மழை இல்லைன்னு நம்ம கவலைப்படுறதுனால உங்களுக்கு காற்று செருக்கிற அளவுக்கு அவர் பெரிய பெரிய மலைகளை உருவாக்கி வச்சிருக்காரு. வேணா நீங்கள் வாங்க, லைவாக ஒரு நாள் அங்கே போய் நம்ம வீடியோ எடுத்து போடுவோம். மிகைப்படுத்தி சொல்கிறோன்னா அப்படி இல்லை, மலை உயரத்துக்கு வச்சுருக்கிறாங்க. பொக்கலை இயந்திரத்தை வச்சு பின்னாடி தோன்றாங்க. அதுக்கு பின்னாடி வட்ட விலைக்கு பின்னாடி இருக்க அந்த வீடுகளில் உள்ள கிச்சன் சமையலறையில் அந்த தூசியில் அப்படியே அந்த பாத்திரத்தில் அவ்வளோமே படியுது. அதை தான் அங்கே இருக்கிற குழந்தை வீட்டில் உள்ள எல்லாத்துக்கும் சாப்பாடு கொடுக்குறாங்க. இதெல்லாம் நான் இப்போ நேரில் போய் பார்த்ததே சொல்கிறேன். நிறைய மக்கள் பிரச்சனைகளை உள்வாங்கியிருக்கீங்க. அதாவது தேர்தலுக்கு முன்பாகவே நீங்கள் மக்கள் இந்த அளவுக்கு ஆழமாக பயணிச்சிருக்கீங்கிறத புரிந்து கொள்ள முடிகிறது.
உங்களுடைய நல்ல நோக்கங்கள் நிறைவேறதுக்கும் தேர்தல் பயணத்தில் நீங்களும் ஒரு கவனிக்கக்கூடிய இடம் நோக்கி நகர்க்க எங்களோட வாழ்த்துக்களை தெரிவிக்கிறோம். நன்றி. தொடர்ந்து நம்ம அவ்வப்போது இது போன்ற உரையாடல்களையும் இல்லை, நம்ம உரையாடல் பண்ண வேண்டாம், கிரவுண்ட்லேயே போயிடுவோமே. ஒரு இதை எடுப்போம், நான் சொல்கிறதுல ஏதாவது மிகைப்படுத்தியிருக்குன்னா நீங்கள் வாங்க, பழையாறை பார்ப்போம், குப்பை கிடங்க பார்ப்போம், அங்கன்வாடி பார்ப்போம், சுகாதாரத்துறையில் இருக்கிறத பார்ப்போம், வாட்டர் மேனேஜ்மெண்ட் எப்படி வச்சுருக்கான்னு பார்ப்போம், எல்லாம் பார்ப்போம். கண்டிப்பாக கண்டிப்பாக. ரொம்ப நன்றி.